டெலிவரின்னு தான் சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப தப்பு. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான மொதல் ப்ரோமோ வந்துருச்சு. நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விஜய் பார்வதி இல்லாம ப்ரோமோவே இல்லைன்னு சொன்ன பாத்தீங்களா, அதே மாதிரி தாங்க விஜய் பார்வதி வச்சு தான் ப்ரோமோ வந்திருக்கு. இதை பத்தி டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுவும் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். அதே மாதிரி நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் கூட பண்றீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க. சப்ஸ்கிரைப்ன்ற பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலரா நம்ம அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். சரி, இப்போ ப்ரோமோல என்ன நடந்தது அப்படின்றத பத்தி நம்ம பார்ப்போம். கனி இருக்காங்கல்ல, சூப்பர் டீலக்ஸ் வாசல்ல இருக்காங்க. கனி இப்ப லீடரு சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல எதுக்காக இருக்காங்கன்னு தெரியல, வாசல் கிட்ட நிக்கிறாங்க. அப்ப பார்வதி இருக்காங்க பாத்தீங்களா, துணியெல்லாம் எடுத்துட்டு வந்து கையில தர மாதிரி வரவங்க கீழே வச்சிடுறாங்க. இதுல கனி செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. கனி கையில வாங்குறதுக்காக வரும்போது நன்றின்னு சொல்லிட்டு வாங்குறதுக்காக வருவாங்க, அதுக்குள்ள பார்வதி கீழே வச்சிடுறாங்க. என் கையில கொடுங்கன்ற மாதிரி கனி கேட்குறாங்க. டோர் டெலிவரின்னு தான் சொன்னாங்க, நான் டோர் கிட்ட வச்சிட்டேன், அதுதான் என்னோட வேலைன்ற மாதிரி பார்வதி சொல்றாங்க. இது ரிலேட்டடா இவங்க ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதம் வருது. எல்லாருமே வந்து வேடிக்கை பார்க்குறாங்க. எப்பவுமே இந்த மாதிரி ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதம் வரும்போது கனிக்கு கொஞ்சம் பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க, விஜய் பார்வதிக்கு வந்து கானா வினோத் கமருதீன் சப்போர்ட் பண்ணுவாங்கல்ல. ஆனா இப்ப எல்லாருமே நின்று தான் இருக்காங்க, பெருசா எதுவும் பேசாம இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள தான் வாக்குவாதம் வருது. அதாவது கனி திரு என்ன சொல்றாங்கன்னா, நான் நன்றி சொல்லி கையில வாங்குறதுக்காக வரும்போது கீழே வைக்கிறது ரொம்ப தப்பான விஷயம், அது அநாகரிகமான விஷயம், என் கையில அவங்க தந்திருக்கணும், அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு விஜய் பார்வதி இருக்காங்கல்ல, எதுக்கு எடுத்தாலும் என்ன கார்னர் பண்றாங்க, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்காங்க, ஏன் இப்ப கீழே வச்சதுல என்ன ஆயிடுச்சு, வேணும்ட்டே என்ன கார்னர் பண்றாங்கன்னு விஜய் பார்வதி சொல்றாங்க. அப்படி விஜய் பார்வதி பேசிட்டு இருக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, ஐயா சும்மா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்றாங்க. அதை கேட்ட கனி திரு செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. ஐயா எனக்கும் அப்படி பேச தெரியும் அப்படின்ற மாதிரி பதிலுக்கு சொல்றாங்க. கனி திரு இருக்காங்கல்ல, என் பேர்ல தப்பே இல்ல, தப்பு பண்றவங்களே தைரியமா பண்ணும்போது நான் எதுக்காக விட்டுட்டு போனோம், கண்டிப்பா என்னோட நியாயத்தை நான் கேட்பேன், பார்வதி என்கிட்ட மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. மற்றவங்க யாருமே பேசின மாதிரி காமிக்கலங்க. இதுல வந்து கமருதீனை காட்டுறாங்க, கானா வினோத்தை காட்டுறாங்க, பிரவீன்ராஜ் அங்கே தான் இருக்காரு, எஃப்ஜே அங்கே தான் இருக்காங்க. எஃப்ஜே வந்து துணை ஏதாவது பேசுவான் பார்த்தீங்களா, அவன் பேசுகிற மாதிரி கூட ப்ரோமோல காட்டல. ஸோ எபிசோடில் பார்க்கும்போது அவங்க பேசியிருக்க வாய்ப்பு இருக்கு. இவங்க ரெண்டு பேர் தான் மேக்ஸிமம் பேசிக்கிறாங்க. யாரு, விஜய் பார்வதியும் கனி திருவும் தான் மேக்ஸிமம் பேசிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜில் கனி திரு இருக்காங்கல்ல, என் மேலே தப்பே இல்லை, அவளே தப்ப தைரியமாக பண்ணும்போது நான் எதுக்காக வந்து விட்டுட்டு போனோம், இந்த வாட்டி நியாயத்தை நான் வாங்கி தான் ஆவேன், அவள் பண்ணதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அதுக்காக நான் ஸ்ட்ரைக் மாதிரி பண்ண போறேன்னு சொல்லிட்டாங்க. இவங்களுக்கு ஸ்ட்ரைக்னா ரொம்ப பிடிக்கும் போலங்க, எதுக்கு எடுத்தாலும் ஸ்ட்ரைக் தான் பண்றாங்க. ஸோ இப்போ கனி திரு இருக்காங்கல்ல, அவங்க எங்க பொருளை வச்சாங்களோ நான் அங்கேயே உட்கார போறேன்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்து உட்காந்துடுறாங்க. நான் மட்டும் சும்மாவா, நீங்க உட்காந்தா நான் உட்கார மாட்டேனான்ற மாதிரி விஜய் பார்வதி இருக்காங்கல்ல, இவங்களுமே அந்த இடத்துக்கு வந்து உட்காந்துட்டாங்க. ஸோ எப்படி இந்த சண்டை ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரியல. கனியை பொறுத்த வரைக்கும் லீடருக்கு தனி வீடு இருக்கு. இதை தாண்டி சூப்பர் டீலக்ஸ் வாசலுக்கு இவங்க ஏன் வந்தாங்க, உள்ள இருக்க யாருக்காவது பொருளை வாங்கி தரலாம் நினைச்சாங்களா என்னன்னு தெரியல. சோ கனி திரு பொருள் தான் வந்துச்சா, இல்ல வேற யாரோட பொருளையாவது கனி திரு வாங்கி தரலாம் நினைச்சாங்களான்னு தெரியல. சோ என்ன நடந்ததுன்றத ஃபுல் எபிசோட்ல பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். கனி திரு இந்த மாதிரி போராட்டம் பண்றதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. ஏன்னா சுபிக்ஷா கிட்ட இவங்க காயினை வந்து போராட்டம் பண்ணி வாங்கல, அவங்க வந்து தர முடியாதுன்னு சொன்னா சரி ஓகே அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு ஸ்டேஜ்ல விட்டுருப்பாங்க. விஜய் சேதுபதி கேட்டிருப்பாரு, எங்க உங்களுக்கு வேண்டியதை நீங்க தானங்க கேட்டு வாங்கணும், நீங்க பாட்டுக்கு விட்டுட்டீங்கன்னா சுபிக்ஷா கிட்ட நீங்க போராட்டம் பண்ணி காயினை வாங்கியிருக்கலாம்லன்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருப்பாரு. ஆஹா, இதுக்கப்புறம் அப்ப எல்லாத்தையும் போராடணும்ன்ற மாதிரி அப்பயே மைண்ட் ஃபிக்ஸ் ஆனாங்க. ஸோ இந்த இஷ்யூல வந்து நம்ம விஜய் பார்வதியை விடக்கூடாது, கடைசி வரைக்கும் டஃப் ஃபைட்டு கொடுக்கணுன்ற மாதிரி ஒரு யோசனையில தான் அது பாருங்க ரெண்டு பேருமே வீட்டு வாசல்ல சப்பனங்கால் போட்டு உட்காந்துட்டாங்க. நீ மன்னிப்பு கேட்டாதான் நான் எந்திரிப்பேன் இவங்க சொல்றாங்க, நான் மன்னிப்புலாம் கேட்க மாட்டேன், என் பேர்ல தப்பே இல்லைன்ற மாதிரி விஜய் பார்வதி சொல்றாங்க. ஆக மொத்தத்தில் இந்த சண்டை எவ்வளவு நேரம் போச்சுன்றது தெரியல, யாரு கடைசியில் இறங்கி வந்தாங்கன்றதும் தெரியல. எனக்கு தெரிஞ்சு விஜய் பார்வதி தான் இறங்கி வந்திருப்பாங்க. நீங்க வேணா பாருங்களேன், ஒரு ஸ்டேஜில் சரி விடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஜய் பார்வதி தான் இறங்கி வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. கனி திரு இறங்கி வர வாய்ப்பே கிடையாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத பத்தி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.